அந்த பொம்பளை நர்ஸ் படிச்சிருந்தா, டாக்டர் படிச்சிருந்தா, ஒரு எமர்ஜென்சி டாக்டர் வரல அப்படியே ஓடிட்டாங்க. அப்படி தப்பு பண்ணிருக்கேன். உயிருக்காக நினைக்கிறாங்க. ஆட்டெல்லாம் கட்டி ஆயிடுச்சு. அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்களே பிரசவம் பார்த்ததால் குழந்தையின் உயிர் பறிபோனதாக குடும்பத்தினர் மருத்துவமனை முன்பு கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வயலூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் துரைராஜ் மற்றும் சுஜாதா. கர்ப்பிணியான சுஜாதா சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இச்சூழலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரசவத்திற்காக சுஜாதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் மருத்துவமனையில் மருத்துவர்கள் யாரும் இல்லாத நிலையில் அங்கிருந்த நர்ஸ் மற்றும் உதவியாளர்கள் இணைந்து சுஜாதாவிற்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுஜாதாவிற்கு திடீரென அதிக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. என்ன செய்வதென்று அறியாமல் அங்கு இருந்த நர்சுகள் அதிகாலை 3 மணிக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கிருந்த மருத்துவர்கள் சுஜாதாவை சோதித்து பார்த்ததில் வயிற்றில் இருந்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். குழந்தையை உடனே வயிற்றில் இருந்து எடுக்க வேண்டும், இல்லையென்றால் தாயின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் இறந்த குழந்தையை உடனே வயிற்றில் இருந்து வெளியில் எடுத்தனர். இச்சூழலில் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் யாரும் இல்லாமல் செவிலியர்களே பிரசவம் பார்த்ததால் தான் குழந்தை இறந்து விட்டதாக ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையை இழுத்து மூடி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இனி இதுபோன்ற சம்பவம் எந்த பெற்றோருக்கும் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது என கூறி மருத்துவமனை முன்பு குழந்தையின் பெற்றோர்கள் மண்டியிட்டு கதறி அழுத சம்பவம் காண்போரை கண்கலங்க செய்தது. இச்சம்பவம் குறித்து செங்கல்பட்டு மருத்துவத்துறை இயக்குநரிடம் தொடர்பு கொண்டு விசாரித்த போது பெற்றோர்களின் குற்றச்சாட்டில் எந்தவித முகாந்திரமும் இல்லை, நஞ்சுக்கொடி சுற்றி இருந்தது, இதனால் தான் குழந்தை இறந்துவிட்டது, பயிற்சி பெற்ற மருத்துவ செவிலியர் உடனிருந்தார், தொடர்ந்து முறையான சிகிச்சை தரப்பட்டது என விளக்கமளித்தார். அப்படி தப்பு பண்ணிருக்கேன். உயிருக்காக நினைக்கிறாங்க. ஆட்டெல்லாம் கட்டி ஆயிடுச்சு.